வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி அல்கோமைண்டை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துக்கிறேன். அல்கோமைன்றது ஒரு வெப் பேஸ்ட் அல்கோ பிளாட்ஃபார்ம். இதில் எங்களுடைய முக்கியமான பணிகள்ன்றது ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கோடிங். அதாவது நீங்கள் மேனுவலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ட்ராடேயில். அது எந்த விதமான ட்ரேடாக இருக்கலாம், ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் எது வேணா இருக்கலாம். பட் உங்களால் அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ண முடியல. ரெண்டாவது, உங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நீங்கள் அதை ஆட்டோமேட் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஆட்டோமேட் செஞ்சு தருவோம். அதை ஆட்டோமேட் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை அல்கோ மூலமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எங்கள் அல்கோ மூலமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதை ஆட்டோமேட் செய்கிறதுக்குண்டான காஸ்ட்டில் உங்களுக்கு ரெண்டு விதமான ஆஃபர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆஃபர் முதல்ல அதுக்கு ஆகக்கூடிய செலவை மொத்தமாக நீங்கள் ஏற்றுக்கிற பட்சத்தில், அதாவது அந்த கோடிங் காஸ்ட் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணணும். அதை பே பண்ணக்கப்புறம் அது நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி உண்டான ஃபெசிலிட்டி இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன், இல்லை எனக்கு ஷேர் பண்ணால் ஓகேன்னா அல்கோமைன்லேருந்து அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட்டில், அதாவது உங்கள் ஸ்ட்ராட்டஜியை கோடிங் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டில் 50% அல்கோமைண்ட் நாங்கள் பே பண்ணுவோம். 50% நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த அப்படி நம்ம கோடிங் பண்ணக்கூடிய சிஸ்டம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அதர் அல்கோமைன் சப்ஸ்கிரைபர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டில் தான் அல்கோமைன் ரன் ஆகுது. தவிர நாங்கள் அல்கோமைன்லேருந்து இன்ஹவுஸ்லேருந்து, அதாவது அல்கோமைன்லேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ லாபம் தரும், இவ்வளோ அக்யூரசி தரோன்னு சொல்ல வேண்டிய கட்டாயமோ தேவையோ அவசியமோ எங்களுக்கு இல்லை. நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை கொடுத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ ப்ராஃபிட் தரோன்று சொல்ல வேண்டிய கட்டாயமோ அவசியமோ தேவையோ இல்லை. எங்கள் வேலை ஒன்லி கோடிங் அண்ட் டெவலப்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி கோடிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் மட்டுமே. மற்றும் இதில் வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேனுவல் ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கும்போது அதில் நாங்கள் 50% ஷேர் போடுற பட்சத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இது உள்ளே வருது. தவிர நாங்கள் அல்கோமைன்லேருந்து எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கறது கிடையாது. அதனால் இதில் வரக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்கறதில்ல. ஜஸ்ட் இது ஷேர் ஆகுது. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ்லையுமே அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோடைய கான்செப்ட் என்ன, அதுக்குண்டான கேபிட்டல் என்ன, ரிஸ்க் என்ன தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லாஜிக் பிடிக்கிறவங்க, அதுக்குண்டான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க மற்றும் அந்த ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ணிக்கலாம். இது எந்த விதமான கட்டாயமோ நிர்பந்தமோ இல்லை. இது ஒரு எஜுகேஷனுக்காகவும் ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கே தவிர நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ண சொல்லியோ இல்லை இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு கிளைமோ கொடுக்கறது இல்லவே இல்லை. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, நம்ம அல்கோமைனில் பேப்பர் ட்ரேடில் செகண்ட் ஷீட், அதாவது ஷீட் நம்பர் 2 நம்ம கிளிக் பண்ணோன்னா அதில் நிஃப்டி ரோலிங் ஷார்ட் ஸ்ட்ராடல் 100 பாயிண்ட்ஸ், இதனுடைய ஸ்ட்ராட்டஜி ஐடி பார்த்தோன்னா 8092265 8092265. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. யாரெல்லாம் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறோமோ அவர்களுக்கேற்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், வெரி எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி. இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் ஒரு ஸ்டிமுலேட்டரில் போட்டு காட்டுறேன். ஸ்டாக் மார்க் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது நான் சாதாரணமாக ஆப்ஷன் செல்லிங்கிறது எப்போ பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷன் செல்லருடைய முக்கியமான நோக்கமே டைம் டிகே, அதாவது தீட்டா டிகே தான் ரொம்ப முக்கியமான நோக்கம். அதை பார்த்து தான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ட்ரெண்டிங் இருந்தால் கூட நமக்கு அதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாகவே இது இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் இது. நான் இப்போது ஸ்டிமுலேட் பண்ணி காட்டுறேன். 11ஆம் தேதி, அதாவது ஜூலை 11ஆம் தேதி பார்த்தோன்னா மார்க்கெட் கரெக்டாக 25,287லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் சைடாகவே போயிருக்கு. ஒரு 150 பாயிண்ட் கிட்ட ஒன் சைடாக போயிருக்கு அன்னைக்கு 11th ஜூலை. ஸோ அன்னைக்கு நான் ஸ்டிமுலேட் பண்ணி காட்டுறேன்.
இதனுடைய லாஜிக் வந்து ஓரளவு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். மார்னிங் 9:16க்கு கால் அண்ட் புட்டு ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் அடிச்சிடும். ஷார்ட் அடிச்சுட்டு இப்போ அடிக்கும்போது அதனுடைய ஸ்பாட் பார்த்தோம்னா 25,263 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 100 பாயிண்ட் அப்புறமா 25,363 அல்லது 25,163 இந்த ரேஞ்ச் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். நம்ம இப்போ டைரெக்டாக ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பாட் 25,254 இருக்குது. இப்போ பார்க்குறோம் 169 இருக்குது, 165. இந்த டைமில் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ இப்போது நம்ம 25,250 அடித்தோம், மார்க்கெட் 150 கிட்ட வந்திருக்கு. ஸோ எக்ஸிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ 150 வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் அண்ட் புட் ஷார்ட் அடிக்கும். இப்போது 150லேருந்து அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 25,265 இல்லை 25,065 இப்போ தான் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். டைம் 11 மணி ஆகுது. இப்போ நம்ம இதை கண்டினியூஸாக ரன் பண்ணுவோம். டைம் 2:30 மணி ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 3:15 ஆயிருக்கு. 3:15க்கு மார்க்கெட் அதே இடத்துல தான் இருக்குது. ஸ்பாட் 25,150 தான் இருக்குது. ஒரு 1,400 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. நியர்லி 1% கிட்ட வந்திருக்கு. எவ்வளோ தான் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இது யாரெல்லாம் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற ஸ்ட்ராட்டஜி. இதில் இன்னொன்று என்னென்னா இதில் ஸ்டாப் லாஸ், அதை டார்கெட் அதெல்லாம் வராது. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தோன்னா 10,000 ருபீஸ் பர் லாட் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப 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 ரேர் கேஸில் ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த ஒரு 10,000 போட்டு வச்சது. ஏன்னா ஒரு லாட்டுக்கு 10,000 இருக்கும், 2 லாட் போட்டிங்கன்னா 20,000 மேக்ஸிமம் இருக்கும். பட் இது வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டில் எதுவுமே கன்ஃபார்மாக கேரண்டியாக சொல்ல முடியாத காரணத்தினால சப்போஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகலை இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் கூட புரோக்கர் சைடே ஒர்க் ஆகலைனா கூட நமக்கு ஒரு சேஃப்டி வேணுன்றதுனால நம்ம மேக்ஸிமம் 10,000 போட்டு வச்சுருக்கோம். இவ்வளோ தான் இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.